இதற்கு முன் பகவானுடன் சம்பாஷித்த ஆங்கில மாது, அது இங்கிலீஷ் லேடி, தான் இங்கிலாந்துக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக கூறி பகவான் அருளால் அங்கே தனது இடத்தில் ஆத்ம அனுபவம் நன்கு துலங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். மேல்நாட்டு சூழ்நிலையில் ஆத்ம நாட்டத்தோடு இருப்பது சிரமமாயினும் தான் ஆத்ம நாட்டத்தை விடாது இருக்க கருதி இருப்பதாகவும் ஸ்ரீ பகவானிடம் அவர் தெரிவித்துக் கொண்டு அதற்கான உபாயத்தை அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவர் வெளிநாடு போறாங்க போல இருக்கு. அங்க போய் என்னுடைய சீக்கிங், என்னுடைய சாதக தன்மை இழந்து விடக்கூடாது, ஆழமா விசாரங்களும் ஆத்ம நாட்டமும் இருக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. பகவானுடைய பதில் பார்ப்போம். ஆத்ம அனுபவம் நமக்கு அயலாம் ஏதோ ஒன்றில் இருந்தால் அதற்கு வழி முதலியவற்றை கூறலாம். தன்னைத்தானே தான் அறிதலை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? தன்னை விட்டு தான் இருக்க முடியுமா? ஆத்மாவும் தானாகவே நாம் எப்போதும் இருக்கின்றோம். ஆகவே ஆத்ம அனுபவம் எப்பொழுதும் உள்ளதே. எனினும் உன்னை பத்தி நீ அறியறதுக்கு நான் என்னத்த சொல்றது? நீ ஆத்மாவா தான் இருக்கிற. நீ எப்பயும் ஆத்மாவை வெளியே நீ இருக்க முடியாது. இதுதான் உண்மை. இருந்தாலும் தேக பாவத்தினாலும் அதை பற்றிய உலகம் நமக்கு அயலாய் வெளியே இருக்கிறது என்று விபரீத தோற்றத்தாலும் ஆத்ம அனுபவம் மறைப்பட்டார் போல் இருக்கின்றது. நீ ஆத்மாதான், நீ கான்சியஸ்னஸ் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. நீ அதுலதான் இருக்கிற, அதுல இருந்து நீ வெளியே கிடையாது, நீ நினைச்சாலும் வெளியே போக முடியாது, நீ அதுவாதான் இருக்கிறன்னு, இதெல்லாம் உண்மைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னாலும் உனக்கு இந்த பாடி மேல இருக்கக்கூடிய டூ மச் அட்டாச்மெண்ட்னால நீ தனியாகவும் இந்த உலகம் உனக்கு வெளியே தனியாகவும் நிஜமாக இருப்பது போலவும் ஒரு விபரீதமான தோற்றம் உனக்கு தோன்றுகிறது. அதனால நீ ஆத்மாங்கிறது உனக்கு அறிவால மறைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இந்த விபரீதத்தை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அஞ்ஞான விபரீதத்தை, இந்த இக்னரன்ஸ், போலியான இந்த அறிவை நாம் நீக்க வேண்டும். இம்மறைப்பு நீங்கினால் ஆத்மா தானாய் தடையின்றி ஒளிரும். ஒரு திரை போட்டுட்டோம், திரைக்கு பின்னாடி இருக்கிறது தெரியல, திரை மறைச்சிருச்சு. ஆனா திரை மறைச்சிருந்தாலும் பின்னாடி இருக்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம கான்சியஸ்னஸ்ங்கிறத இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா நம்மளுடைய அறிவு வேற எதையோ பார்த்து கொண்டு இருக்கிறது. அது மேல ஒரு துணி போட்டு மறைப்பது போல வேற ஒன்றை தான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறார். ஆத்மாவை ஒன்றும் அறிய வேண்டியதில்லை, அது சுயம் பிரகாசமாகையால் அஞ்ஞான விபரீதமே ஒழிய வேண்டும். நீ ஆத்மாவை புதுசா நீ அறிஞ்சிக்க வேண்டாம், அதை அடைய வேண்டாம். அது எப்பயுமே நீ அதுவாதான் இருக்கிற. உன்னோட இக்னரன்ஸை மட்டும் நீக்கு அப்படிங்கிறார். உன்னுடைய ராங் நாலேஜ், ராங் ஐடென்டிட்டி, தவறான உன்னுடைய புரிதலை மட்டும் நீ நீக்கினால் போதும். உன்னுடைய ஆட்டோமேட்டிக்கா உண்மை புரிதல் விளங்க போதும். ஆத்மாவை நாம் தேடுவது கழுத்தில் இருக்கும் நகையை காணோம் என்று தேடுவது போன்றதே. ஆத்மாவை அடைய விரும்புறேன்னு எங்கெங்கயோ போய் தேடாத. அது உன் கழுத்துல இருக்கிற ஒரு நகையை நீ காணோன்னு வெளியே எப்படி தேடினா முட்டாள்தனமா இருக்குமோ, அது உன் கழுத்திலே தான் இருக்குது. வெளியே ஏன் தேடுற? ஆத்மாங்கிறது வெளியே போய் ஏதோ அடையுதுன்னு நினைச்சுக்காத. நீதான், அது உனக்குள்ளதான் இருக்குது. அதை நீ வெளியே தேட தேவையில்லைங்கிறார். என்றும் நமது இயல்பேயாம் ஆத்மாவை காணவில்லை என்னும் பிரம்மை நீங்கியதும் தடையின்றி உணர்கிறோம். அஞ்ஞானம் நீக்குவதற்கு இடைவிடாத ஞான நாட்டமே வேண்டும். இந்த இக்னரன்ஸ், அதை நம்ம நீக்குவதற்கு தீவிரமா உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை வேண்டுங்கிறார். விழிப்பு, கனவு, தூக்கம் என்னும் 3 அவஸ்தைகளும் மாறி மாறி தோன்றி மறைந்து கொண்டிருக்க அவற்றின் அடிப்படையாக தோன்றாது மறையாது இடைவிடாது ஒளிர்ந்து கொண்டிருக்கும் நாம் இவ்வுண்மையை உணர்வதே ஞானம் எனப்படும். அதுவே சாந்தி, அதுவே குறைவில்லாத நிறைவாம் ஆனந்தம். கீழே கரெக்டா ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்து முடிக்கிறார். என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்து முடிக்கிறாருன்னா, விழிப்பு, கனவு, தூக்கம், இது 3 மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. உங்களுடைய தினசரி அனுபவம் அதுதான். இப்ப நீங்க வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கீங்க, நைட்டு ட்ரீம் ஸ்டேட் போவீங்க, அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் ஸ்டேட் போவீங்க, திருப்பியும் காலையில ட்ரீம் ஸ்டேட் வருவீங்க, அதுக்கப்புறம் வேக்கிங் ஸ்டேட் வருவீங்க. இது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாறி மாறி இந்த சீன்ஸ், இந்த நிகழ்வுகள் நடக்குவதற்கு எது பேஸா இருக்கு, எது இடம் கொடுக்குது? இந்த உலகம் சுத்துது, பூமி சுத்தி கொண்டே இருக்கிறது. சூரியனை சுத்துதோ இல்ல பூமி தன்னைத்தானே சுத்துதோ, சயின்ஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும்.
சூரியன் ஒளியை, வெப்பத்தை வெளிப்படுத்துகிறது, சந்திரன் குளிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது, வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறது. எப்படி வைத்துக் கொண்டாலும் இது எல்லாம் எங்க நடக்குது? ஸ்பேஸ்ங்கிற ஒண்ணுக்குள்ளதானே நடக்குது. வெளின்ற ஒரு ஸ்பேஸ் இல்லாட்டினா இதெல்லாம் அதாவது அதனோட வேலையை அதாவது சுத்திக்கிட்டு ஒரு இதெல்லாம் இருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் அதுதானே இடம் கொடுக்குது. அது போல உங்களுக்கு நீங்க இப்ப உட்காந்து இப்ப இந்த சத்சங்கத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல கேட்காம தூங்கிட்டு இருந்தாலும் சரி, கனவுல இருந்தாலும் சரி, இந்த 3 ஸ்டேட்டும் 3 அவஸ்தையும் மாறி மாறி நம்ம லைஃப்ல நடக்குது. இத 3 தவிர வேற என்ன அவஸ்தை இருக்கு சொல்லுங்க? இந்த 3 அவஸ்தையை தவிர வேற என்ன அவஸ்தை இருக்கு நமக்கு? வேக்கப் ஆகிறோம், கனவுக்கு போறோம், தூக்கம். நீங்க டெத்துன்னு எடுத்துக்கிட்டா கூட அது ஆழ்ந்த தூக்கத்துக்கு நிகரானது. மற்றது எல்லாமே மனம் இயங்கக்கூடிய தன்மை, விழிப்பு, கனவு. அப்ப இந்த 3மே இயங்குறதுக்கு எது ஸ்பேஸ் கொடுக்குது, எது பேஸா இருக்குதோ அதுதான் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறாரு? அவற்றின் அடிப்படையாக தோன்றாது, மறையாது. அப்படியே பேஸா இருக்கிற கான்சியஸ்னஸ் ஒரு அது தோன்றதும் இல்லை, மறையறதும் கிடையாது. இடைவிடாது ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. மீன்ஸ் என்னது? கண்டினியூஸா அது சுயம் பிரகாசமா, அது அறிவு சொரூபமாக, சச்சிதானந்தமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இவ்வுண்மையை உணர்வதே ஞானம் ஆகும். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் என்லைட்மெண்ட். என்லைட்மெண்ட்ங்கிறது வேற எதுவும் கிடையாது. அதுவே சாந்தி. அதுவே சாந்தினா என்னது? அமைதி, துக்கமற்ற தன்மை, குறைவில்லா நிறைவாம் ஆனந்தம். அதுதான் குறைவில்லாத நிறைவான ஆனந்தம் என்று இங்கே பகவான் கூறுகின்றார். ரொம்ப சிம்பிளா என்லைட்மெண்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டார், டெஃபினேஷன் கொடுத்துட்டார். நம்ம உட்கார்ந்து இது ஒரு சொன்ன விஷயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து அறிவால சிந்தித்து பொய்யான விஷயத்தை நீக்கினீங்கனாலே போதும், உண்மை தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். பொய்யானதை நீக்கணும், அவ்வளவுதான். நம்ம முகத்துல போட்டிருக்க மாஸ்க எடுத்துட்டோம்னாலே ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சு. பொய்யா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அறிவை நம்ம மெய்யான அறிவை நோக்கி, பொய்யான அறிவை நீக்கிட்டாலே மெய்யான அறிவு வந்துடும். அதுதான் ஞானம்ங்கிறார் பகவான். அது இவ் அற்புத விளக்கத்தை கேட்டு மிகவும் சந்தோஷத்துடன் விடைபெற்றார் ஆங்கில மாது. நல்லது.